வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக்ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். உளவியல் சைக்காலஜி மட்டும். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008லிருந்து 2020 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 10 கொஸ்டின் பேப்பர். சரியா? நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டேன். பேஜ் நம்பர் 2ல் உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? 2020 பக்கம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2018 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். சரியாங்க? இப்போ நான் இன்னைக்கு 2020 கண்டக்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ண போகிறேன். பண்ணலாமா? முதல் கொஸ்டின் 5/9 ஈக்குவல் டு 55 இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரியா? இது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்க. 5ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 55 கிடைக்கும்? 11. அதே மாதிரி இந்த கொஸ்டின் மார்க் கிடைக்கணும்னா அதே இது 11ஆல் இது பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ 9 × 11 99. ஸோ 99 தான் கரெக்ட். இது எதுவும் ஆல்ஃபாபெட் சீரியஸு எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதுனீங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். இந்த சிஸ்டருக்கு பதிலாக 535301 அப்படி எடுத்து எழுதுங்க. அங்கிளுக்கு நேராக இது, பாய்க்கு நேராக இது. ஸோ சன் என்ன அப்படியே நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எஸ்ஸுக்கு நேராக 5, என்னுக்கு நேராக 4, ஓக்கு நேராக 2 போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்தது கீழ்வரும் எண் நம்பர் சீரியஸ் கேட்டிருக்காங்க. அதான் அப்படியே இந்த 11 மல்டிபிள்ஸாக போகுது. 6 + 11 17, 17 + 22 39, 39 + 39 33 72, 72 + 44 116. அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக. அவுட் ஆஃப் 30 கொஸ்டினில் 25 கொஸ்டின் சுலபமாக தாங்க இருக்கும். ஒரு 5 கேள்விகள் கடினமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கடினமான கேள்வி தான். டக்குன்னு எக்ஸாம்னால வர்றது கொஞ்சம் சிரமம் தான். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். எப்படியும் அந்த 5 கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. 25 எடுத்தாலே போதும். வி கேன் யூஸ்வலி கெட் ஆஃப். அந்த மைண்ட் செட்லேயே இருங்க. இது சராசரி கேட்டிருக்காங்க. என்ன நமக்கு தெரியும், 7 மாணவர்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே இருக்க நம்பர்லாம் கூட்டி 7ஆல் இது பண்ணால் we will get 38. அதான் அந்த ரயில்வே டைம் கேட்டிருக்காங்க. ரயில்வே டைமில் 5 PM வராது இல்லையா? அவங்க ஒரு நாளை ஃபுல்லாக 24 மணி நேரமாக தான் கணக்கு கவுண்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, 12 + 5. ஸோ பிற்பகல் தான் வரும், முற்பகல் வராது. 5 PM தானே. ஜஸ்ட் இதுவும் அந்த கோடிங்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க. அப்படியே ஏக்கு நேராக இசட்டு, பிக்கு நேராக ஒய், சிக்கு நேராக
எக்ஸு. அவ்வளோதான். அது அப்படியே இங்க சிபிஏக்குன்னா அப்படியே உல்ட்டா. பி மட்டும் அப்படியே வரும். சி மட்டும் அப்படியே மாத்தி போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து இந்த கேள்வி. அதான் இந்த சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபார்முலா எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுங்க. நீங்க அப்படியே எடுத்து எழுதி கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அந்த வகையில இது பார்த்தீங்கன்னா, முருகன் சம மதிப்பெண்ணுடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். இதில் சரியான மதிப்பீடு 60% ஆனது. தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? ஸோ 10 கேள்வி வந்து அவர் தப்பா எழுதியிருக்காரு. அதான் இங்க நான் கரெக்ட்டா தான் என்சின்னு போட்டிருக்கேன் நானு. அப்படிதானே? ஸோ இப்ப நம்ம ஆப்ஷன் வச்சு போணும் ஒண்ணு ஒண்ணா. சரியா? நீங்க வந்து கடைசிலேருந்து போங்க. ஃபர்ஸ்ட் 30 வச்சுக்கங்க. 30னா 20 10 தப்பு. அப்படின்னா வந்து 20 கரெக்ட்டா தானே இருக்கணும். இப்ப வந்து 30க்கு வந்து 60% எடுத்து பாருங்க. 60% எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா வராது. 20 வராது. கரெக்ட். 18 தான் வருது. ஸோ இது கிடையாது. ஸோ அடுத்தது 25ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். 25 ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வரும். இப்படி 10 கரெக்ட் நான் கரெக்ட்ன்னு எடுத்தீங்கன்னா 15 வரும். ஸோ 25 இன்டூ 60% தான் 15. புரியுதா? ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அது இப்படி தான் போட்டு போட்டு பார்த்து ஆன்சர் கொண்டு வரணும். நம்ம ஸ்ட்ரைட்டா இங்க போட்டிருக்கோம். பட் எக்ஸாம் ஹால்ல நீங்க இப்படி தான் ட்ரை பண்ணணும். கடைசியில இருந்து. 30னா அங்க 10 இது சொல்லிட்டு. புரியுதா? அடுத்து இது ரொம்ப சிம்பிள் தாங்க. எடுத்து எழுதுனீங்கன்னா ஒண்ணும் இதுல காம்ப்ளிகேட்டட் திங்கே இல்ல. 2 வந்து இது. 3 வந்து எண். அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எடுத்து நாங்க எழுதியிருக்கேன். இப்ப வந்து இதுக்கு வேல்யூ கேட்குறாங்க. எப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்து எழுதுனீங்கனாலே போதும். அடுத்தது இது. நம்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்கு. அடுத்தது இப்படி ஆகுது. அப்புறம் அதே கிளாக் வைஸ்னா இப்படி மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்க மூவ் ஆகுது. அப்புறம் இங்க மூவ் ஆகுது. அப்புறம் இங்க மூவ் ஆகுது. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இந்த பொசிஷன் தான். ஸோ இந்த பொசிஷனா எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? ஸோ தான் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெறைய பேர் அந்த பதட்டத்துல கடைசி பொசிஷன் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தப்பாயிட்டாங்க. அவங்க கேட்டிருக்க பொசிஷன் 3 பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த கேள்வி வந்து கொஸ்டின நீங்க அப்படியேனாலே ஆன்சர் வந்துரும். ரொம்ப பெருசா இருக்குன்னு பயப்பட தேவையில்ல. காலையில ராகேஷ் வந்து வீட்டை விட்டு புறப்படுறாரு. எப்ப? அப்படியே கீழ இருக்கிற நான் எழுதியிருக்கிறதையும், மேல இருக்கிறதையும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ராகேஷ் 6:40க்கு புறப்படுறாரு காலையில. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராகுலின் வீட்டை 25 நிமிடத்தில் சென்றடைகிறார். 6:40 பிளஸ் 25 எவ்வளோ? 7:05 அப்படிதானே? புரியுதாங்க? இப்ப அங்க வந்து 15 நிமிஷம் காலை உணவு எடுத்துக்கிறாங்க 2 பேரும். சரியா?
ஸோ ப்ளஸ் 15 எவ்வளோ? 720. ஸோ இப்போ அங்கிருந்து அலுவலகத்துக்கு போகிறாங்க, அலுவலகத்தை போய் சென்றடைகிறாங்க. அப்போ 7:55. சரியா? இங்கே கேள்வியை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள்? சரியா? இங்கே வந்து கேள்வி வந்து எப்போ போய் அலுவலகத்தை சேர்ந்தாங்க இல்லை, எப்போ அவங்க 2 பேரும் ராகுல் வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எது கரெக்டு? இதுதான் கரெக்ட். ஏன்னா ராகேஷ் ராகுல் வீட்டுக்கு போறாரு, 25 நிமிஷம் ஆகுது. காலை உணவு எடுத்துக்கிறாங்க, அங்கே ஒரு 15 நிமிஷம். 7:20 தான் கரெக்ட். புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். இது கோடிங்கில் வந்தது. போலீஸ் வந்து அப்படியே இப்படி ரிவர்ஸ் ஆகிருக்கு. போலீஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ கல்பரேட் எப்படி ஆகும்? அப்படியே இப்படி திரும்பும் இல்லையா? TRPLUCன்னு சொல்லிட்டு அப்படியே கடைசி எழுத்து இங்கே போயிருக்கு, முதல் எழுத்து இங்கே வந்திருக்கு. அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையும் மாற்றிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அப்படியே கொஸ்டினை எடுத்து எழுதுனீங்கன்னா இங்கே ஆன்சர் வந்துடும். தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு. எப்போ? இப்போதைக்கு. ஸோ அதான் தந்தை வயதை எஃப்னு வச்சுக்கிட்டேன். சன்னு இன்ட்டு 5. இப்போதைக்கு தான் ப்ரெசண்ட்டு ஏஜ். 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 4 இயர்ஸ் என்ன ஆகுதுன்னா தந்தையின் வயது 4 மடங்காக இருக்குது சன் வயதை விட. சரியா? இது தந்தை, இது சன்னு, 4 மடங்கு. இப்படி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, ஆப்ஷன்லேருந்து போங்க. அதே நான் முன்னாடி பயன்படுத்துகிற மாதிரி தான். முதல்ல வந்து அதான் பின்னாடியிலேருந்து போக சொல்லியிருக்கேன். முதல்ல 5:20ன்னு போங்க. 5:20 இப்போ 5 மடங்கு வருதா? கிடையாது. இது வந்து 4 மடங்குலேயே வந்துடுது. ஸோ இது இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போகிறோம். 12:60ன்னு போகிறோம். என்ன இது? தற்போது 5 மடங்காக இருக்குது. ஸோ 5 × 12 60. ஓ, டேலி ஆகுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் 60 வந்து 64 ஆகிடும், 12 வந்து 16 ஆகிடும். அப்பையும் வந்து ஃபார்முலா ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். 16 × 4 64. எஸ், கரெக்ட். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதான் நீங்கள் வந்து ஃபார்முலா எதையுமே பயன்படுத்தக்கூடாதுங்க. அங்கே கொஸ்டினில் இருக்கிறத நீங்கள் ஷார்ட்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் சிந்திச்சிங்கனாலே போதும், ஆன்சர் வந்துடும். இது இப்போ வந்து ஆங்கில அகராதியின்படி வரிசைப்படுத்த வேண்டும். அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஏபிசிடி அது மாதிரி வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும், முதல்ல வந்து எஃப் எல்லாமே சிமிலராக இருக்குது. அப்படி தானே? எஃப் எல்லாமே சிமிலராக இருக்குது. ஸோ இதில் நம்ம பாகுபாடை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் லெட்டர்ஸில் தான் நமக்கு பாகுபாடு இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. சில இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்டுருவாங்க. ஏக்கு அப்புறம் தான் இ. உங்களுக்கு எழுதி காட்டினா ABCDE. ஏக்கு அப்புறம் தான் இ வருது. சரியா? இக்கு அப்புறம் FGHIJ KLMNO PQRST. ஸோ இக்கு அப்புறம் தான் ஆர் வருது. சரியா? ஆருக்கு அப்புறம் தான் யூ வருது. ஸோ இது உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் வந்து இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். முதல் எழுத்து எஃப் காமனாக இருக்குது, செகண்ட் எழுத்து இந்த இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம செகண்ட் இதில் முடிஞ்சிருச்சு.
அடுத்தது இந்த கேள்வி, ஒரு செல் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு நாட்டுமே விளையாடுகிறார். போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடியிருப்பார்கள்? இது நம்ம நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். 5 + 4 + 3 + 2 போட்டிங்கன்னா வந்துரும். இது வந்து இங்கிலீஷ் அந்த வெவெல்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஇ, ஐஓயு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஐ மட்டும் விடுபட்டிருக்கு. ஸோ ஐ இஸ் த ஆன்சர். இதுவும் நெறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. எல்லாரும் இந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு நெனச்சுட்டாங்க. சரியா? ஆக்சுவலா இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஒரு வாத்து, 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. ஸோ இங்க ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது. சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. ஸோ இது. அங்கு எத்தனை வாத்துகள் உள்ளன? ஸோ 1 தான். இதான் 3 தான் கரெக்ட். இது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல இங்க தான் வந்து மிஸ் ஆகுது. இது மிஸ் ஆகுது. ஸோ இதான் கரெக்ட். இது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனுங்க. சரியா? 3 × 4 + 7. அதான் 11 × 7 + 3. ஸோ இதுவும் எப்படி இருக்கணும்? இந்த கொஸ்டின் மார்க் கிடைக்கணும்னா 5 × 3 + 8. அதான் நான் கீழே காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8/9 தான் வந்து பெருசு. அடுத்து பிளட் ரிலேஷன் கொஸ்டினுங்க. சரியா? ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி இது வந்தாலே ஆண்களுக்கு இப்படி மேலே, பெண்களுக்கு இப்படி குறிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி இருக்காரு. அவரோட சகோதரி யார்? பானு. ஸோ இங்கே மேலே கொம்பு, இங்கே கீழே கொம்பு. அப்போ தான் நமக்கு பார்த்தோன்னே தெரியும் பானு வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. பேரை வச்சு முடிவு பண்ணாதீங்க. பேர் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ பாரத் என்பவர் ஜெயந்தியின் தந்தை. பாரத் என்பவர் ஜெயந்தியின் தந்தை. அப்படிதானே?
ஸோ அதுக்கு நமக்கு இங்கே க்ளூ கிடைக்கல, அதை அப்படியே வச்சுப்போம். நிலா என்பவர் பானுவின் தாயார் ஆவார். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பானுவை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரூட் கிடைக்குதுங்க. யார்? நிலா வந்து பானுவோட தாயார்னா ஆதியோட தாயாராக தான் இருக்கணும். ஏன்னா 2 பேரும் அக்கா அண்ணன் தங்கச்சி இல்லையா? ஸோ இது கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம முன்னாடி விடுபட்டதை நம்ம போகிறோம். ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள். ஸோ அப்படின்னா இவங்களுக்கு 3 குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சரியாங்க? ஸோ ஜெயந்த் இப்படி வருது. இப்போ இப்போ வந்து மேலே விடுபட்டது. பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை ஆவார். ஸோ எல்லாரோட தந்தையும் பாரத் தான். கரெக்டா? இப்போ என்ன கேட்குறாங்க? பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவினர் ஆவார்? என்னது, அவங்களோட மனைவி தானே அவங்க. ஸோ இதை தான் கேட்டிருக்காங்க. இது அந்த படம் போட்டு காமிச்சிருக்காங்க. இதையும் நீங்கள் தனியாக பார்க்கணும். ஸோ இது வந்து அப்படியே இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இந்த பக்கம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே இப்படின்னா இங்கே இப்படியா இருக்கு பாருங்க. இந்த மூஞ்சி வந்து இங்கே பக்கம் இப்படி இருக்கு. இங்கே வந்து அப்படியே இந்த பக்கம் மாறி இருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே இதை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தினீங்கன்னா கண் இந்த பக்கம் இருக்கு இங்கே. ஸோ இது இந்த பக்கம் வரும். கையும் வந்து ஸோ இது இந்த பக்கம் வரும். சரியா? ஸோ எது கரெக்டு? இதான் கரெக்டு. ஏன்னா இதில் கண்ணும் இந்த பக்கமே வருது. தெரியுதா? பட் கண் வந்து இங்கேயே இதில் இங்கேயே இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வரணும். இது விடுபட்டு போயிருக்கு. இந்த இடத்துல விடுபட்டு போயிருக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல மேலே வந்து அப்படியே எம்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி போட்டால் இது கரெக்ட் வரும். ஸோ அதான் பி தான் கரெக்ட். இது மல்டிபிள்ஸ் அவ்வளோதான். 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 × 3 243. சரிங்க. நான் இதோட 2020 கொஸ்டின் பேப்பரில் இருந்த 30 உளவியல் கேள்விகளையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2019, 18 அது எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 300 கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா?
ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து தனி வீடியோ, தனி பிடிஎஃப் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கும் இதே மாதிரி தனியாக உளவியல் அப்படின்னு சொல்லி தனியாக கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியாக கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.